அந்த சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, அது பேர்ல கூட ரூபாய் 50,000 கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள். சிந்திச்சு பார்ப்போம். நாளைக்கு நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கு இந்த தமிழகத்தில் வேலை வாய்ப்பே கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, அதாவது கொஞ்ச நாள் இல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கடையே தமிழ்நாட்டில் கிடையாது. இதுதான் உண்மை நிலைமை. உங்களுக்காக குரல் கொடுக்கவோ உங்களுக்காக ஒரு வாய்ப்பினை உருவாக்கவும் யாரும் கிடையாது. சட்டமன்றத்தில் உள்ள போனா சட்டைக்கு தான் வெளில வரானுங்க. தயவு செய்து உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார். கடந்த முறை 2011ஆம் வருடம் பால் விலை உயர்வையும் பஸ் கட்டண விலை உயர்வையும் கண்டித்து சட்டமன்றத்தில் பேசியவர். அதே நேரத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அடுத்த வினாடி அந்த குடும்பத்திற்கு ஓடோடி சென்று தன்னுடைய சொந்த பணத்தில் தான் சம்பாதித்து வைத்திருந்த பணத்தில் அவர்களுக்கு நிதியுதவி தலா 2 லட்சம் 2 லட்சம் நிதியுதவி வழங்கியவர் அவருடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இதான் நினைவுல வச்சுக்கோங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வேட்டியை மடித்துக் கொண்டு வெறும் காலில் அந்த மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை கடலூர் மாவட்டம் முழுவதும் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த வெள்ளத்தால் இறந்து போன நபர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய், அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய் அறிவித்தது. உங்களுடைய வரிப்பணத்தை அறிவிப்பதற்கு அரசாங்கம் யோசித்தது. தன்னுடைய சொந்த பணத்தை அறிவிப்பதற்கு எந்த ஒரு யோசனையும் செய்யாமல் தலா 5 லட்சம் ரூபாய் அறிவித்து கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி மிகப்பெரிய ஒரு குறை, இந்த ஊடகங்கள் கற்பனையாக வதந்தியாக ஒரு நல்லவர் இந்த மண்ணிலே வந்துவிடக்கூடாது. காமராஜரே அயோக்கியன் என்று சொன்ன ஊடகங்கள் தான் இன்று நடமாடும் காமராஜராக இருக்கக்கூடிய புரட்சி கலைஞரையும் அயோக்கியர் என்று ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நடவடிக்கை என்றாவது மக்களை பாதிக்கிற நடவடிக்கை ஏதாவது அவர் செய்து கொண்டா? மக்களுடைய வரிப்பணத்தை என்றாவது எடுத்தாரோ அல்லது ஊழல் வழக்கு ஏதாவது அவர் மீது உண்டா? 12 வருடம் கட்சி துவங்கி 12 வருடத்தில் ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு மக்களுடைய வரிப்பணத்தை திருடியதாகவோ எடுத்ததாகவோ ஒரு வழக்கு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு நேர்மையான தலைவர் தமிழகத்தில் வளர்ந்துவிட்டால் திருடர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாது, ஐயக்கர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி அவதூறான செய்திகளை ஊடகங்கள் ஆண்ட கட்சியிலிருந்து ஆளும் கட்சியிலிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு இந்த தாய்மார்கள் மத்தியிலே, பெரியவர்கள் மத்தியிலே, தமிழர்கள் மத்தியிலே ஒரு தவறான மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பார்க்கிறோம். யாருக்காக குரல் கொடுத்தார்? 2011 அவரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆளுங்கட்சியோட ஒருங்கிணைந்து போயிருந்தா